என் தாய் திருநாட்டுக்கு வாசலிது, என் நாட்டவர்க்கும் கலை கோவிலிது. அண்ணாவின் பேர் சொல்லும் காஞ்சியை போல் நேருவின் புகழ் சொல்லும் பூமி இது. யாரும் வந்து சொந்தம் கொள்ளக்கூடுமோ? வீரம் மானம் நம்மை விட்டு போகுமோ? எல்லைக்கு காவல் நிற்கும் வீரர்கள், அன்னைக்கு தொண்டு செய்யும் பிள்ளைகள். காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர், காஷ்மீர் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர். ஓடுகின்ற மேகம் வந்து உனை தொட்டு பேசும், ஓடை நீரில் மேடை போட்டு வாடை காற்று வீசும். என்னென்ன வண்ணங்கள் பூவில் உண்டென்று சொல்லுங்கள், காணுங்கள் சொர்க்கம் இதுவென்று. காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர், காஷ்மீர் ஒண்டர்ஃபுல் காஷ்மீர். அற்புதமானவர்களே, எல்லோரையும் வணங்குகிறேன். இது ஒரு அற்புதமான பதிவு. இதுவும் ஏன்னா இந்த காஷ்மீரை பற்றி நினைக்கிற போது இப்போ சமீபத்தில் அமரன்னு ஒரு படம், அற்புதமான ஒரு வடிவமைப்பான ஒரு படம் அது. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு தேசப்பற்று வேணும், ஒரு நாட்டுப்பற்று வேணும், இந்த தேசத்தை காக்கிற வீரர்கள் மேலே ஒரு அபிமானம் வேணும், அவர்களை பற்றிய ஒரு புரிதல் வேணும், அவர்களுடைய தியாகத்தை நம்ம யோசிக்கணும், அவர்களுடைய அந்த வீரம் என்ன, அவர்கள் எந்த நிலையில் அவங்க பணிபுரிகிறாங்க, அவங்க கடமையாற்றுறாங்க அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய எல்லா குடிமக்களுக்கும் அது தெரியணும். அந்த வகையில் ஒரு சிறப்பான ஒரு படமாக எடுத்திருந்தாங்க. அதுவும் அதில் பர்டிகுலராக ஒரு கடினமான காஷ்மீரில் நடந்த நிகழ்வை சொல்லும்போது அதுக்கு சாதக பாதங்கள்லாம் வரும். திரு முகுந்த் வரதராஜன் அவர்கள் அவருடைய கதையை தான் அது உள்ளீடாக இருந்தது. ஆனால் அந்த படம் இதுவரைக்கும் இருந்த இராணுவ படங்களும் அந்த தேசப்பற்றும் கொள்கிற ஒரு படத்தில் இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருந்தது. காரணம் என்னென்னா எல்லாருமே சரியாக பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன சின்ன பாத்திரம் கூட பிரமாதம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாரை விட அந்த சாய் பல்லவி அம்மா, அந்த அம்மா அற்புதமான ராட்சசி. அந்த அம்மாவுடைய அந்த நடிப்பே இல்லைங்க, அது நடிப்பே இல்லை. அது எப்படி அது உள்வாங்கி அது எப்படி அது அந்த அளவுக்கு சிறப்பாக அது நடிச்சதுன்றது என்னால் இன்னும் கூட பிரமிக்க வைக்குது. மோஸ்ட்லி அந்த சாய் பல்லவியினுடைய வைப்ரேஷன் அந்த படம் முழுக்க நிறைஞ்சிருந்தது. அது எல்லாரையும் பார்க்க தூண்டியது. அது மட்டும் இல்லை, படம் பார்த்துட்டு வெளி வந்த பிறகு கூட பல நாட்களுக்கு அந்த சாய் பல்லவியினுடைய அந்த வைப்ரேஷன் போகவே இல்லைங்க. அந்த வகையில் ஒரு நன்றி சொல்லி, நான் பொதுவாகவே நான் சினிமாவில் இருக்கிறதால சினிமாவை பற்றி நான் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவன். இருந்தாலும் இந்த படத்தை நான் பார்க்கும்போது திரு எம்ஜிஆர் அவர்கள் என்னோட ஞாபகம் வந்ததால் அவரை பற்றி நான் பேசணும்னு பல பதிவுகள் முன்னால் நினச்சிருந்தேன். அவர் ஒரு இராணுவத்தினுடைய பிரியனவர், ஒரு இராணுவத்தினுடைய சேவகன், ஒரு இராணுவத்தினுடைய காவலன், ஒரு இராணுவத்தினுடைய காதலன் திரு எம்ஜிஆர் அவர்கள். ஏன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்தா தெரியும், அவரே சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேயே நமக்கு சரியாக கை கொடுக்கல, நாடகத்தை முடித்த உடனே அவருக்கு பட்டாளத்துக்கு போயிடுவேன், நான் மிலிட்ரிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டவர். அது மட்டும் இல்லைங்க, அவருடைய வாழ்வியலே பார்த்தீங்கன்னா நாட்டை பற்றி, தேசத்தை பற்றி அவரே ஒரு காந்திவாதியாக தான் இருந்தார். கதர் சட்டையை ஒரு எப்போ பார்த்தா போட்டுட்டு இருந்தார். அது பார்த்திங்கன்னா நாளடைவில் அந்த நாட்டுப்பற்றும் தேசப்பற்றும் அவருடைய வாழ்க்கையினுடைய மையமாக ஆகிப்போச்சு. அதனால தான் இந்த பாட்டு கூட நான் சொன்னேன். காஷ்மீரில் இதய வீணேன்னு ஒரு அந்த படம், அந்த படத்தில் அவர் ஒரு கைடை தான் வருவார். அதுலேயே பாருங்கள், அந்த பாட்டில் சொல்லுவார், எல்லைக்கு காவல் நிற்கும் வீரர்கள், அன்னைக்கு தொண்டு செய்யும் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஏன்னா ஒரு வீரனுடைய அந்த வாழ்வியலை எங்கெல்லாம் அவருக்கு கிடைக்குமோ அங்கெல்லாம் சொல்லுவார். ஒரு படத்தை சொல்லுவார், வீரமகன் போராட வெற்றி மகள் பூச்சூட, மானம் ஒரு வாழ்வாக வாழ்வு நதி தேனாக, முன்னேறுவோம் நம் நாட்டையே முன்னேற்றுவோம். ஒரு அற்புதமான பாட்டு மதுரை மீண்டும் சுந்தரவள்ளி வரும். அதாவது நாடு அதை நாடாவிட்டால் ஏது வீடு, பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு, மானம் பெரிதென்று வாழும் பண்பாடு. எவ்வளோ பாட்டு. அதாவது திரு எம்ஜிஆர் அவர்கள் எங்கெங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஒரு படத்தை ராணுவனாவே நடித்து அந்த பாட்டை கூட சொல்லியிருப்பேன். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கொட்டுங்கள் அளக்கப்படும், கூறுங்கள் தீர்த்தப்படும். இது கூட சொல்லியிருக்கேன் நான். என்னென்னா ஒரு ராணுவனாவே வருவார், அந்த படம் முழுமை அடையலை. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா,
இந்த நாட்டை பற்றி அவர் படங்களில் மட்டும் இல்லைங்க, ஒரு 2 செய்தி எனக்கு அது சொல்லணும்னு தான் இந்த பதிவை தொடங்குறேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் தேசப்பற்றினுடைய தேசத்தின் மேலே அபரிமிதமான ஒரு அன்பு வச்சவர், பக்தி வச்சவர், காதல் வச்சவர். அவர் பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 1962 இந்திய சீன யுத்தம் நடக்கிற போது அவர் வந்து ஜவஹர்லால் நேருஜிக்கு அவர் வந்து 75,000 ரூபாய் கொடுத்தாரு. அதில் முதல் தவணையாக 25,000 ரூபாய் எடுத்துக்கின்னு ஒரு காமராஜர் ஐயாவை பார்க்க போனார். அங்கே போனால் அவர் இல்லை வீட்டில். உடனே வந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் போய் கொடுத்தாரு. அது கூட ஒரு பதிவு நான் போட்டிருந்தேன், முதல்ல நிதி கொடுத்தவர், யுத்த நிதி கொடுத்தவர்னு சொல்லி. அதை போலவே 62க்கு பின்னால் 65 நான் அன்பேவா படம் ஷூட்டிங் போனாங்க சிம்லாவில். அவங்க கூட பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்கள் எல்லாம் வந்தாங்க. அதில் திரு ஏசி திருலோச்சனர் ஐயா வந்து சொன்னார், அதாவது அந்த மக்கள் கொடுக்குற அந்த தொகையை விட பல மடங்கு தொகையை இவர் கொடுத்தாரு. 1000 மைல் தூரத்துக்கு நாங்கள் திரும்பி வெளியே வந்தால் கூட அங்கே கூட திரு எம்ஜிஆர் அவர்கள் வானளவு உயர்ந்த புகழை பெற்றார். அதாவது ஒரு அதிசயமானார், அற்புதமானார்னு அது ஒரு பதிவு கூட நான் போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், 65க்கு பின்னால் 1971 அதுக்கு முன்னாலே பாருங்கள், அவர் 1971க்கு பின்னால் தான் நான் இந்த இறைவன் ஷூட்டிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரே சமயம் தான் நான் நினைக்கிறேன். பாருங்கள், இந்த காஷ்மீரில் அந்த நடக்கும்போது, இந்த இறைவனை நடக்கும்போது அப்போ பாருங்கள் ஹோட்டலில் தங்குறாரு. காஷ்மீரில் ஒரு ஹோட்டலில் தங்குறாரு, ஒரு பெரிய ஹோட்டலில் தங்குறாரு திரு எம்ஜிஆர் அவர்கள். அப்போ பாருங்கள், அங்கே வந்து அந்த காஷ்மீரில் எல்லை படை வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தமிழ் நிறைய பேர் இருந்தாங்களாம். அதில் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, திரு எம்ஜிஆர் வந்து ஹோட்டலுக்கு சந்தித்து வரவேற்பு கொடுக்குறாங்க. அதாவது இராணுவ அந்த வீரர்களுடைய நலச்சங்கம் மூலமாக வரவேற்பு கொடுக்குறாங்க. உடனே அழைப்பு கொடுக்குறாங்க. அழைப்பு கொடுக்கும்போது நீங்கள் வந்து எங்கள் இராணுவ நலச்சங்கத்துக்கு ஒரு நாள் வரணும்னு சொன்ன உடனே பாருங்கள், அந்த வரன்னு ஒத்துக்கிறாரு. போகிற போது அப்போ அந்த இதயவினையுடைய படத்தினுடைய ப்ரொடியூசர் யாருன்னா இதயவினை மணியன், அவர் தான் வந்து விகடனில் இருந்தார். அப்புறம் இதயம் பேசுகிறது ஒரு பத்திரிகை ஆரம்பித்தார். திரு எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் மூலமாக தான் வந்து 1970 எக்ஸ்போ ஜப்பானுக்கு பயணம் பண்ணது, ஹாங்காங் எல்லாம் போனதெல்லாம் கூட அவர் தான் காரணம். கூடவே அவர் இருந்தார். அவர் தான் அந்த உதயம் ப்ரொடக்ஷன் சொல்லி அவர் தான் ப்ரொடியூசர். அந்த சமயத்தில் இவர் போகும்போது அவர்கிட்ட பணம் குறைவாக இருக்குது, யார்கிட்ட, ப்ரொடியூசர்கிட்ட. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, அந்த இராணுவ நலச்சங்கத்துக்கு போகிறோம், அங்கே ஒரு நிதி கொடுக்கணுன்றதுக்காக கேட்குறாரு. அப்போ பணம் அவர்கிட்ட இல்லை, கொண்டு வந்த பணம் கொஞ்சமாக தான் இருக்குது. அப்போ பாருங்கள், அந்த இதயவினையினுடைய அந்த ஷூட்டிங் போயிருக்க காலத்தில் ஒரு தமிழர் தொழிலதிபராக இருக்கிறார். அங்கே எம்ஜிஆருக்கு பழக்கமானவர். அவர்கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் கடன் கொடுக்க முடியுமான்னு கேட்குறாரு. அது என்ன, நீங்கள் வாங்கிங்கன்றாரு. ஒரு பெரும் தொகையை கேட்குறாரு எம்ஜிஆர். அவர் ஆச்சரியப்பட்டு போய், இவ்வளோ பெரிய தொகை உங்களுக்கு இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே சொல்கிறாரு, நம்ம இராணுவ நலச்சங்கத்துக்கு போகிறேன், அவங்க போய் நாங்கள் கொடுக்கணும்னு சொன்ன உடனே, தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்க உங்களை வந்து பார்த்தாங்க, மரியாதை செலுத்தினாங்க, சரி நீங்கள் எதிர்த்து மரியாதை செலுத்த போகிறீங்க, நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய தொகை கொடுக்கணுமா அப்படின்னு அவர் கேட்கும்போது ரொம்ப அலட்சியமாக சொன்னாராம் எம்ஜிஆர். பார்த்தீங்களா, ஒரு நாம் வந்து லட்சமாக சம்பாதிக்கிறோம், சென்னையில் பாதுகாப்பாக இருக்கிறோம், ஆனால் இவங்க நாட்டுக்காகவும் நம்ம பாதுகாப்புக்காகவும் இங்கே இருந்துக்கிட்டு எந்த நேரம் என்ன நடக்குமோன்னு தெரியாமல் இவ்வளோ காவல் காத்து இருக்கிறாங்களே, அவங்க தியாகத்தையும் அவங்களுடைய உணர்வையும் உங்களுக்கு எவ்வளோ சாதாரணமாக மதிக்கிறீங்க பார்த்தீங்களா. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பணம் கொடுங்க, இல்லைனா நான் வேறனா வாங்கிக்கிறேன்னு வருத்தப்பட்டு சொல்லும்போது, ஐயோ நீங்கள் வாங்கிக்கிங்கயான்னு சொல்லி அந்த பெரிய தொகையை கொடுத்தாராம். அந்த பெரிய தொகையை கொடுத்து அந்த பெரியதை கொண்டு போய் நலச்சங்கத்தினுடைய அவங்க சங்கத்துக்கு போய் அதை கொடுத்தாராம் திரு எம்ஜிஆர் அவர்கள். அந்த பதிவை நான் வந்து என்னுடைய நண்பர் ஜீவா கூட எனக்கு அதை அனுப்பிச்சிருந்தார். ஏற்கனவே கூட அந்த விஷயம் எனக்கு தெரியும். பாருங்கள், இதை நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதை பற்றி பேசணும்னு நினைக்கும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வந்தது. திரு எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு நேர்மையாக இந்த தேசம் மேலே பற்று வச்சுருந்தார் பாருங்கள். இதே மாதிரி 1971 பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் வார் நடக்குது. நமக்கு தெரியும், அது உங்களுக்கு கிழக்கு பாகிஸ்தானு, மேற்கு பாகிஸ்தானு. அப்போ வந்து அவங்க முஜிபுர் ரஹ்மான் தலைமையில் புரட்சி நடக்குது. அப்போ வந்து அவங்க வந்து ஆக்குபை பண்ணுறாங்க பாகிஸ்தான். அப்போ அவங்க சப்போர்ட்டுக்காக, கிழக்கு பாகிஸ்தானுடைய சப்போர்ட்டுக்காக நிறைய அகதிகள்லாம் நம்ம நாட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ இந்திரா காந்தி அம்மா தலைமையாக இருக்கிறாங்க, பிரதம மந்திரியாக இருக்கிறாங்க. அப்போ அந்த மூலமாக என்ன இராணுவ நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த இராணுவ நடவடிக்கைகளில் நிறைய பேர் உயிரை இழக்கிறாங்க, தெரியும் உங்களுக்கு. அதில் தான் 90,000 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை வந்து சரவுண்டு பண்ணி நம்ம வந்து பெரிய ஒரு வெற்றியை பெறுறோம். அந்த வெற்றிக்கு முன்னால் எனக்கு நல்ல நினைவு இருக்குது, நான் படிச்சிருக்காங்க. அங்கே ஒரு கேப்டன் சின்னப்பன்னு சொல்லி ஒரு தமிழ் வீரர். அவர் 1971 பங்களாதேஷ் யுத்தத்தில் ஈடுபடுறாரு. ஈடுபடும் போது திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு 1971 பாருங்கள், கட்சி கூட அவர் தனியாக வரல, திமுக இருக்கிறார். அப்போ திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் கேப்டன் சின்னப்பன். அதாவது, நான் வந்து போர் முனையில் இருக்கிறேன், என்னுடைய பகைவருடைய நாட்டுக்கு இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் நாங்கள் இருக்கிறோம்,
இன்றைக்கி நான் இப்போ இந்த கடிதம் எழுதும்போது 1:15 பகல். அது மட்டும் இல்லை, நேற்று வந்து திடீர்னு ஒரு 14 ஜெட் விமானம் வந்து எங்கள் பகுதியில் வந்து குண்டு போட்டு போனாங்க. அதனுடைய எவ்வளவு சேதாரம் ஆச்சுன்னு நாங்கள் இன்னும் கணக்கெடுக்க முடியல. ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசமாக என்னாச்சுன்னா, எங்களுடைய வீரர்களுடைய முகாமில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் வந்து அவர் வந்து இறந்துட்டார். அவங்கள நாங்கள் தகனம் பண்ணும்போது அப்போ உங்கள் நினைவு வந்தது. ஒரு ராமச்சந்திரனை இப்படி இறந்துட்டாப்புல, அது எதுவோ பொருத்தமோ என்னவும் தெரியல. உங்கள் ஞாபகம் எனக்கு வந்தது. எம்ஜி ராமச்சந்திரன் உங்கள் அண்ணா உங்கள் ஞாபகம் வந்தது. அது வந்தது மட்டும் இல்லை, ஒரு ராமச்சந்திரனை போனால் கூட நீங்கள் 1 கோடி ராமச்சந்திரனை உருவாக்குற அளவுக்கு உற்சாகப்படுத்துருவீங்க நீங்கள். அது மட்டும் இல்லையா, நான் அவங்க வந்து நான்யன் பிறந்தனுடைய அப்போ எழுதிட்டுருக்கிறார், 70 வந்து எழுதிட்டுருக்கிறார். அந்த நான்யன் பிறந்தன் சுயசரிதை படிச்சுட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் நான்யன் பிறந்தேன் எழுத நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு எனக்கே ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு என்ன பதில்னு தெரியல. எனவே நீங்கள் என்ன பண்ணணும், அன்புள்ளம் கொண்டு நீங்கள் ஒரு உற்சாக வார்த்தை, ஒரு நல்லெண்ண வார்த்தை, ஒரு ஆறுதல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வந்து எங்களை மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு உதவும். எங்களுக்கு அதை எதிர்பார்க்குறேன் அண்ணா. எங்களுக்கு நான் இந்த நேரத்தை கூட நாங்கள் பாதுகாப்பு எதுவுமே இல்லைனா கூட நாங்கள் பயந்துட மாட்டோம், பணிஞ்சிட மாட்டோம், வீறு கொண்டு எழுந்து நாங்கள் அது கண்டிப்பாக இந்த போரை முடிப்போம் அப்படின்னு சொல்லி திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த அற்புதமான கடிதம், அந்த கேப்டன் சின்னப்பன் வந்து ஒரு கடிதம் எழுதி எங்களுக்கு ஒரு ஆறுதல் வேணும், உங்கள் அன்பு மொழி வேணும், ஒரு உற்சாக மொழி வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்குறார். இவர் எழுதின இந்த கேள்விக்கு அந்த பதில் ஒரு கிட்டத்தட்ட 4 பக்கங்க. அந்த நீங்கள் படிக்கும்போது தான் தெரியும், அந்த 4 பக்கமும் திரு எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவு இதய விசாலம் உடையவர், எவ்வளவு அறிவாளி அவர், நாட்டு பற்றி எவ்வளவு நிறைஞ்சவர்னு அதை நீங்கள் படிக்கும்போது தான் தெரியும். அந்த கடிதம் வந்து நான் ஏதோ புத்தகத்தில் படித்தேன். அப்போ அவருடைய சுயசரிதையோடு வரலான்னு நினைக்கிறேன். ஆனால் அது பாருங்கள், சொல்லுவார், திரு கேப்டன் சின்னப்பன் தம்பி அவர்களுக்கு நான் எனக்கு ஒரு கடிதம் தாமதமாக தான் கிடச்சி போச்சு. ஆனால் உன்னுடைய கடிதம் படித்த உடனே உன்னளவுக்கு நான் தியாகம் பண்ணியிருக்கேனா அப்படின்னு ஒரு எண்ணமே எனக்கு வந்துடுச்சு. அது மட்டும் இல்லை, 1 கோடி ராமச்சந்திரனை உருவாக்குறேன்னு சொல்கிறிய, நான் அந்த அளவுக்கெல்லாம் வந்து தகுதி உடையவனா? அப்படி கிடையாது. ஆனாலும் சில பேர்களை உருவாக்க முடியும், சில ராமச்சந்திரனை என்னால் உருவாக்க முடியும். அந்த ராமச்சந்திரன் தகனம் பண்ணிட்டீங்க, அந்த ராமச்சந்திரன் கொடுத்து வச்சவர். ஆனால் இந்த ராமச்சந்திரன் இனத்துக்காகவும் நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் கடைசி வரைக்கும் வாழ்வேன்ற உறுதிமட்டை என்னால் கொடுக்க முடியும். பொதுவாக தியாகங்கிறது ஒரு மனிதர்கள் வந்து ஒரு மனிதன் கொடுக்கறது கிடையாது. ஒரு நண்பனுக்காக தன் வாழ்க்கையை இழக்கும் போது தியாகம் ஆகுது, ஒரு நாட்டுக்காக தன் உயிரை இழக்கும் போது தியாகம் ஆகுது, ஒரு சமூகத்துக்காக தன்னை இழக்கும் போது தியாகம் ஆகுது. ஆனால் உங்களை போன்ற இராணுவ வீரர்கள் எல்லாம் எப்போ வந்து நீங்கள் வீரராக பதிவு பண்ணுறீங்களோ அப்போவே அது வந்து தியாகம் ஆகிடுது. தியாகத்தினுடைய திரு உருவங்களப்பா நீங்கள்லாம் அங்கேருந்து நீங்கள் வேலை செய்கிற போதோ கடமை ஆற்றுகிற போதோ எங்கள் இந்திய நாட்டு மக்கள் ஏகோபித்த அளவுக்கு எப்போ நினைக்கிற மாதிரி தான் நாங்கள் இருக்கிறாங்க. அப்படி நினைக்கலாம் கூட அந்த நினைக்க வைக்கிற அளவுக்கு என்னால் செயல்புரிய முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அங்கே வந்து என்னவா நீங்கள் கடமை புரியுறீங்களோ அப்போ உங்கள் குடும்பங்கள் எல்லாம் மத்திய அரசாங்கத்திலேருந்து மாநில அரசாங்கம் காக்கும். இருந்தாலும் நாட்டு மக்களும் நினச்சி காக்கத்தான் செய்வாங்க. இந்த நாட்டு மக்களும் எண்ணணும், அந்த வீரர்களுடைய குடும்பங்கள் நல்லா வாழணுன்ற ஒரு எண்ணத்தை நான் என்னால் உருவாக்க முடியும். அடடா, அது படிக்க அந்த கடிதம் படிக்கிறேன். நான் ஒரு லைப்ரரியில் தான் படித்தேன் அந்த புத்தகத்தை. அந்த புத்தகத்தில் ஒரு ராணுவ வீரருக்கு எழுதிட்டு வரும்போது சொல்கிறாரு, உங்கள் தியாகம் வந்து விலை மதிக்க முடியாதது. அது மட்டும் இல்லை, நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் வந்து எங்களால் கடமையாற்ற முடியல. நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது, இயற்கையிலே ஒத்து வராத ஒரு பண்பு இருக்கிற என்ன உங்களுடைய கடிதம் என்னை வந்து ஒரு ஒத்த பண்பு உள்ளவனா என்னை மாற்றிடுது. அதனால் நீங்கள் கேட்டீங்க ஒரு கேள்வி, நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஏன் பிறந்தேன்னு தெரியல அண்ணா அப்படின்னு நீ சொல்கிறீங்க. உங்களுடைய கடமை ஆற்றுகிற இந்த இதுவே தான் நான் ஏன் பிறந்தேன்னு சொல்லுது. நானே என்ன சில குறிப்புகளை வச்சுக்கிட்டு நான் ஏன் பிறந்தேன்னு என் சுயசரிதை எழுதுகிறேன். எனக்கே கூட அந்த பதில் தெரியாமல் இருந்தது. உங்கள் கேள்வியிலேயே எனக்கு பதில் கிடச்சி போச்சு. நாட்டுக்காக தன்னை யார் வந்து அர்ப்பணிக்கிறார்களோ, நாட்டுக்காக யார் சேவையாற்றுகிறார்களோ, நாட்டு மக்களுக்காக யார் சேவையாற்றுகிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த நாட்டினுடைய உரிமைக்கு உரியவர்கள்னு சொல்கிற ஒரு உண்மையான எடுத்துக்காட்டு உன்னுடைய கேள்வி மூலமே தம்பி எனக்கு கிடைச்சிது. நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அங்கேருந்து போர் புரிய அப்போ கூட நாங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டோம், நாங்கள் பின்வாங்க மாட்டோம்னு சொல்கிற உடைய உறுதி இருக்குதே, அந்த உறுதி தான் எனக்கு வந்து நாங்கள்லாம் உங்கள் பின்னால் இருக்கிறோம்னு சொல்லி ஒரு அற்புதமான கடிதம் இருக்குது திரு எம்ஜிஆர் அவர்கள். அவர் சொல்கிறாரு, இதைத்தாங்க நான் சொல்கிறேன், எப்பேற்பட்ட ஒரு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு பாருங்கள் எம்ஜிஆர். ஒரு பக்கம் மனிதர்களுக்கு உதவுறாரு, ஒரு பக்கம் நடிகர்களுக்கு உதவுறாரு, ஒரு பக்கம் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உதவுறாரு, ஒரு பக்கம் இராணுவம் தேசம் எல்லாருமே வியக்கிறாங்களே. இப்படி வியந்து 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 பார்க்குற ஒரு மனிதன் வந்து எங்கேயாவது ஒரு தவறு செய்ய முடியுமாங்க? அவரை பற்றி சில விமர்சனம் சொல்லுவாங்க, என் கூட கமெண்ட்ஸ் வரும்போது சொல்லுவாங்க, என்ன ஒரு உளவில் சொல்லுவாங்க,
முழுக்க முழுக்க ஒரு நல்ல மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் கெடுக்க முடியாது. அதே போல முழுக்க முழுக்க கெட்ட மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் திருத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது எம்ஜிஆர் எடுத்துக்காட்டு. அதனால தான் நான் நிறைய பழகியிருக்கேன் பாருங்க. ஒன்றும் இல்லை, திரு முத்துலிங்கையா கிட்ட ஒரு தடவை பேசிட்டு வரேன். கவிஞர் முத்துலிங்கையா கிட்ட ஒரு பாட்டு எழுதுறாரு. இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை. இந்த பாட்டுக்கு அவர் சொல்றாரு, நான் முதல்ல எழுதும்போது இது எதிர்கால பாரதத்தின் வாழ்க்கைன்னு தான் எழுதினேன். திரு எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, பாரதத்தின்னா மொத்தமாக ஆகிடும் இந்தியா மாதிரி, நீங்கள் தாயகன் போட்டால் எங்கே ஒன்றா சேரும். பாருங்க, தேசப்பற்றுவை விட உலகப்பற்றுக்கே போயிட்டார் எம்ஜிஆர். இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கைன்னா எவெல்லாம் பாடுறோன்னு அவனுக்கெல்லாம் பாரதம்னா ஒரு பாரதம் தான் இருக்குது. இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கைன்னு திரு எம்ஜிஆர் மாற்றினாருன்னு சொல்கிறாரு முத்துலிங்கையா. பாருங்க, அதனால தான் ஒரு படம் முழுக்க காஷ்மீர் பிரச்சனையை ஒட்டி ஒரு இராணுவருடைய மேஜரை பற்றி ஒரு படத்தை நம்ம சொன்னோம். அவர் பாருங்கள், ஒரு பாட்டுக்குள்ளேயே என் தாய் திரு நாட்டுக்கு வாசல் இது, என் நாட்டவர்க்கும் கலை கோவில் இது, உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் ஒரு பெரிய கலைக்கோவிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் சொந்தம் கொள்ள கூடுமோன்னு எவ்வளோ கோபப்பட்டு அதை எவ்வளோ ஒரு சுதந்திரத்தினுடைய தன்மையையும் நாட்டுப்பற்றுடைய தன்மையையும் அழகாக அவர் வெளிப்படுத்தினா பாருங்க. அந்த பாட்டுக்குள்ளே இடையில வரும். அவங்க கேட்பாங்க, மஞ்சுளாமாவும் லட்சுமி அம்மா நடிச்சிருப்பாங்க கூட. அதை மஞ்சுளாமா கேட்பாங்க, ஆமாம் நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஒன்று, சத்தியம்தான் நான் படித்த புத்தகம் அம்மா, சமத்துவம்தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா. பாருங்க, சத்தியம்தான் நான் படித்த புத்தகம், சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம்னு ரொம்ப அற்புதமான வாரிசாக எழுதின பாட்டு. திரு எம்ஜிஆர் அவர்கள் எங்கே தொட்டாலும், நான் தான் அடிக்கடி சொல்கிறது, அவர் எங்கே தொட்டாலும் நேர்மை, அறம், உண்மை, நாட்டுப்பற்று, சுதந்திரம் எல்லாம் வருங்க. அவர் பாருங்க, எதுக்கு நான் இதை கொண்டு வரேன்னா, அந்த கடிதத்தை கடைசியாக முடிப்பார். யார் அவர்? கேப்டன் சின்னப்பன் எழுதின அந்த கடிதத்தை முடிப்பார். அதாவது, உங்களை போன்ற தியாகம் செய்கிற வீரர்களால் தான் நம் நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் சுதந்திரம், நல்லெண்ணம், நம்பிக்கை, அதாவது பாதுகாப்பு, இதெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிறது காரணம் உங்களை போல தியாகம் பண்ணுற இந்த வீரர்கள் இருக்கிறதால தான். அதனால தான் அமைதியெல்லாம் கூட உங்களால் தான் வருது. அதனால தான் அவர் சொல்லுவார் கடைசியில், அப்படிப்பட்ட ஒரு கலக்கமற்ற ஒரு சுயநலமற்ற உங்கள் சேவையால் நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். அந்த நிலையில் நீங்கள் உங்களுடைய சேவைகளை, உங்கள் தியாகத்தை நாங்கள் வணங்குகிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம்னு சொல்லி, வெல்க உங்கள் சுதந்திரத்துடைய யுத்தம், சுதந்திரத்துடைய யுத்தம், வெல்க உங்கள் வீரம்னு சொல்லி கடைசியில் அவர் உங்களுடைய அன்பன் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்லி அவர் அந்த கடிதம் முடிப்பார். ரொம்ப அற்புதமான கடிதம். இதெல்லாம் பார்வைக்கு வரலன்னு நினைக்கிறேன் பின்னால் நிறைய பேருக்கு. ஆனால் அதெல்லாம் கொண்டு வரணும். ஒரு தேசப்பற்று எப்படி வர, இப்போ 1971 எழுதுகிறார் எம்ஜிஆர் அவர்கள், அதை எப்படி அதை கொண்டு வராரு பாருங்க. அந்த வார்த்தையை படித்தோன்னு அப்படியே அவர் இன்னும் அடிமையாயிட்டேன் நான் எம்ஜிஆருக்கு. எப்பேற்பட்ட ஒரு எல்லா வகையிலும் எல்லா பக்கங்களிலும் அவர் ஸ்திரமாக இருக்கிறாருன்னா, அவர் அப்படிப்பட்ட ஒரு விசாலமாக இருக்கிறாருன்னா, நாமெல்லாம் கொடுத்து வச்சவங்க. அவரை பற்றி பேசக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்குது. அந்த வகையில் அந்த முதல் பாட்டு சொன்ன பாருங்க, நாடு அதை நாடு, அதிலே சொல்லுவார், பசி என்று வருவோர்க்கு விருந்தாக மாறும், பகைவர் முகம் பார்த்து புலியாக சீரும், நிலத்தில் உயிர் வைத்து உரிமை கொண்டாடும், எதிர்த்து வருவோரை உரமாக்கி போடும் நாடு அதை நாடு, அதை நாடாவிட்டால் ஏது வீடு, பாடும் பொழுதெல்லாம் அதையே பாடு, மானம் பெரிதென்று வாழும் பண்பாடு. பாருங்க, நாட்டை நாடணும். அதனால தான் இன்றைக்கி உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா யுத்தமாக இருக்குது. அதனால தான் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் சொல்லுவார், யுத்தத்தில் நல்ல யுத்தம் கிடையாதுயா, அதை போலவே அமைதியிலையும் தீமையான அமைதி கிடையாது அப்படின்னு சொல்லுவார். தியாகங்கள் புரியாமல் நல்லது நடக்காதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் கொண்டு வரேன் அப்படின்னா, மனிதர்கள் நாமெல்லாம் இதெல்லாம் உணரணும். நாட்டுப்பற்று வேணும், தேசப்பற்று வேணும், மனிதர்கள் மேலே சக மனிதர்கள் அன்பு கொள்ளணும். பாருங்கள், போன வாரம் கூட பாகிஸ்தானில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் குண்டு வெடித்து 30 பேர் ஸ்பாட்லேயே அவுட்டு, நிறைய பேர் காயப்பட்டாங்க. இங்கே ஆப்கானிஸ்தானில் பாருங்கள், அடிக்கடி கலவரம் நடக்குது. இங்கே பாருங்கள், காசாவில் இது வரைக்கும் 43,000 பேர் இறந்துருக்கிறாங்க அந்த யுத்தத்தில், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனோட யுத்தத்தில். அங்கே கிட்டத்தட்ட 70% குழந்தைகளும் பெண்களும் தான் பலியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி முகாமில் அதிகமாக வதப்படுறது அவங்க தான். இங்கே பாருங்கள், சூடானில் உள்நாட்டு போர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுமே நல்லா இல்லாத போது நாம் நல்லா இருக்க முடியாது.
நம்ம என்னதான் நம்ம எதிரி நாடாக பாகிஸ்தான் நம்மளை எதிரியாக நினச்சா கூட நாமெல்லாம் அதெல்லாம் அமைதி வேணும்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவின் மூலமாக ஒருமையும் அமைதியும் இந்த உலகமெங்கும் சுபிசேஷமும் இந்த உலகமெங்கும் நலமும் பெருகணும்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை நாம் வணங்கி கொண்டு திரு எம்ஜிஆர் அவர்களுடைய இந்த அற்புதமான அந்த அவருடைய பண்பை போற்றுவதில் நாம் இன்பம் காணுவோம்னு சொல்லி அதையும் நாம் பின்பற்றுவோம்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லோரையும் நான் வணங்குவதில் மீண்டும் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன். நானும் அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.